வணக்கங்க. நம்ம கோல்டன் ட்ரையாங்கிள் ட்ரிப் ஆக்ரா, ஜெய்ப்பூர், டெல்லி போகிறதுக்காக நம்ம இப்போ விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். மிட் நைட் 1 மணி. இங்கே வந்து டார்மெண்ட்ரி எடுக்க போகிறோம். நம்ம டிக்கெட்டை ரிசர்வேஷன் பண்ணுறப்பயே ஆன்லைன்லேயே ரிட்டையரிங் ரூமை புக் பண்ணிக்கலாம். ரிசர்வேஷன் டிக்கெட்டுக்கு மட்டும்தான் ரிட்டையரிங் ரூமை புக் பண்ண முடியும். ஆனால் புதுசாக இருக்குது, இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களா இல்லை ரெனோவேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. நல்லா நீட்டாகவே இருக்குங்க. அதாவது நீங்கள் விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டருக்கு எப்பயுமே பெரும்பாலும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும் ரீட்ரைவிங் ரூமு. அதாவது டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. இப்போ விழுப்புரத்தில் டிக்கெட் கவுண்டர் வந்து இங்கே இல்லை, ஏன்னா ரெனோவேஷன் ஒர்க் நடக்குது. இதாங்க சிங்கிள் பெட்டு, நான் ஏசி, 6 ஹவருக்கு 300 ரூபாங்க. இங்கே டெல்லியெலாம் இன்னும் சீப்பாகவே கிடைக்கும், பட் ஆனால் கிடைக்க கஷ்டம். ரூம்லாம் நல்லா நீட்டாகவே வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் காமன் தான். விழுப்புரம் வந்தீங்கன்னா ஒர்த்துங்க. தமிழ்நாடு சம்பார் கிராந்தி எக்ஸ்பிரஸ் கரெக்டாக விழுப்புரத்துக்கு காலையில் 5:45 ரீச் ஆகிடுச்சுங்க. இந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது மதுரையில் மிட் நைட்டு 12:55 இந்த ட்ரெயின் எடுக்கிறாங்க. வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இந்த ட்ரெயின் இருக்குங்க. மதுரையிலேருந்து நிசாமுதீனுக்கு எடுத்துக்கிற டைம் பார்த்திங்கன்னா 2 பகல் 1 நைட் எடுத்துக்கிது. மதுரையிலேருந்து நிசாமுதீனுக்கு பார்த்திங்கன்னா ட்ராவல் டைம் 41 மணி நேரம் 50 நிமிஷம் எடுத்துக்குதுங்க. இதே சென்னை எக்மோர்லேருந்து நிசாமுதீனுக்கு 33 மணி நேரம் 55 நிமிஷம் எடுத்துக்குது. தமிழ்நாடு சம்பர்க் கிராந்தி ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மதுரைக்கு அடுத்து திண்டுக்கல், திருச்சி, அரியலூர், விருதாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை எக்மோர் நிற்குங்க. சென்னை எக்மோர்லேருந்து பார்த்தோம்னா நிசாமுதீன் போகிற வரைக்கும் 5 ஸ்டேஜ் தான் நிற்கிது. தாம்பரத்துக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் கரெக்ட் டைமில் போயிடுவான்னு நினைக்கிறேன். மழை செம மழைங்க. விழுப்புரத்தில் தான் ஆரம்பிச்சு, விழுப்புரத்தில் கூட அந்தளவு மழை இல்லை. தாம்பரத்தில் நல்ல மழை பாருங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட எக்மோர்லேருந்து 5 ஸ்டாப் தாங்க நிற்கிது நிசாமுதீன் போகிற வரைக்கும். அதாவது எக்மோர் வந்து ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா 6வது ஸ்டாப் நிசாமுதீன். ஸோ அதனால் இது ஓகே தாங்க அந்த ட்ரெயின். பட் ஆனால் 2 பகல் மாதிரி கணக்காகுது. இன்னைக்கு காலையிலேருந்து இன்னைக்கு ஒரு டைம் போயிடும். இன்னைக்கு நைட்டு, அப்புறம் நாளைக்கு 6:30 தான் நிசாமுதீன் ரீச் ஆகுது. உங்களுக்கு பகல் ட்ராவலில் 2 பகல் இது மாதிரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ட்ரெயின் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா ஸ்டாப் கம்மியாக நிற்கிறதுனால இங்கே வந்து இந்த ட்ரெயினில் வந்து க்ரௌட் கம்மியாக தான் இருக்கும். தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிடுச்சுங்க. ஷெட்யூல் டைம் வந்து 8:20 காலையில் 8:30 வந்து ரீச் ஆகிருக்கு. 10 நிமிஷம் தான் டிலே. எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்து பார்த்தோம்னா விஜயவாடாவில் தாங்க அடுத்து நிற்கிது. விஜயவாடா டைமிங் பார்த்தா ஈவினிங் வந்து ஒரு 3 வாக்கில் விஜயவாடாவில் நிற்கிது. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா மகாராஷ்டிராவில் உள்ள பல்ஹர்ஷாங்கிற ஒரு ஸ்டேஷன் நைட்டு ஒரு 10:50க்கு ரீச் ஆகுதுங்க. பல்ஹர்ஷா அடுத்தது பார்த்தோம்னா மிட் நைட்டில் நாக்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா போபால் அடுத்த நாள் காலையில் ஒரு 8:15 வாக்கில் ரீச் ஆகுதுங்க. போபாலுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஜான்சி ரயில்வே ஸ்டேஷன் மதியம் அடுத்த நாள் மதியம் ரீச் ஆகுது. லாஸ்ட் ஸ்டேஷனான நிசாமுதீன் ஈவினிங் 6:30க்கு ரீச் ஆகிடுதுங்க. மணி இப்போ சாயந்தரம் 3 ஆகுதுங்க. சென்னை எக்மோர்லேருந்து கிட்டத்தட்ட அடுத்த ஸ்டேஜ் விஜயவாடா தான். கரெக்ட் டைம் கால் டைம் விஜயவாடா வந்துடுச்சு. ஸ்டேஷனுக்கு அவுட்டரில் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ விஜயவாடா ஸ்டேஷனுக்குள்ளே போகுதுங்க. இதை விட்டால் அடுத்தது கிட்டத்தட்ட நைட்டு 10 மணிக்கு மகாராஷ்டிராவில் ஒரு ஸ்டேஷன் இருக்குது. இதை விட்டால் அடுத்தது அங்கே தான். விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பழம் 10 ரூபா, குறைஞ்சது 5 பழம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு 3 பழம் 30 ரூபாய்க்கு. போபால் ரயில்வே ஸ்டேஷன் அடுத்த நாள் காலையில் ஷெட்யூல் டைமுக்கு 8:20க்குலாம் ரீச் ஆகிடுச்சுங்க. விஜயவாடாவுக்கு அடுத்து வந்த ஸ்டேஷனான பல்ஹர்ஷாவும் நாக்பூரும் நைட்டில் ட்ரெயின் கிராஷ் ஆகிருக்கும். காலை சாப்பாட்டுக்கு போபால் ரயில்வே ஸ்டேஷன்லேயே வாங்கிடலாம் அப்படின்ட்டு கடையில் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போனேன். கடையில் சமோசா, சப்பாத்தி, இட்லி, மெதுவடை எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ சமோசாவும் இட்லி ஒரு மெதுவடை செட்டு வாங்கியாச்சு.
2 प्लेट। हाँ 1 प्लेट। चाचा मामा दो 50 के दे। आइए कितना? 40 रुपये। 30 This one. இட்லிக்கு சோயா சாங்கில் பண்ண தண்ணி மாதிரி ஏதோ இருக்குங்க, அது ஊற்றுறாங்க. கூடவே ஏதோ பொடி அதையும் தூக்கி தந்தாங்க. போபால் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 2 இட்லி ஒரு முட்டை வரமாங்க, 40 ரூபாங்க. இந்த சமோசா ஒரு 3 தந்தாங்க, இது 30 ரூபா. ஆக்சுவலாக ஒரு சமோசா 10 ரூபா. பார்க்க நல்லா இருந்தது. சோயா சாங் போட்டு எதுவும் குழம்பு மாதிரி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு பார்த்தா செம கல்லாக இருக்குது, கல் மாதிரி இருக்குது. வடையும் சரி, இட்லியும் சரி. சமோசா ஓகே. ஜான்சி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் நிசாம் இருந்தாங்க. ஆன் டைமில் வந்துட்டு ட்ரெயின் ஒரு 8 நிமிஷம் ஜான்சியில் நிற்கும். ஜான்சி ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க. கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஜான்சி ஸ்டேஷனில் நிற்குது. ஒரு ஸ்டேட்டுக்கு மினிமம் ஒரு ஸ்டேஷன் தாங்க நிற்குது. கண்டோன்மெண்ட்டு ரீச் ஆகிட்டோம். பட் ஆனால் இந்த ட்ரெயின் ஆக்ரா கண்டோன்மெண்ட் ஸ்டாப்பே இல்லை. நம்ம லக்கு சிக்னல்ன்ட்டு நின்றுச்சுன்னா இறங்கிடலாம். அப்படின்னா ஆக்ரா பார்த்துட்டு போகலாம், அப்படி இல்லைனா டெல்லி தான் போகலாம். பிளான் இருக்குது, பார்க்கலாம். ட்ரெயின் ஆக்ரா கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிராஸ் ஆகுதுங்க. ஆக்சுவலாக ஆக்ரா கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே ஸ்டாப் இல்லை, ஆனால் ட்ரெயின் பொறுமையாக தான் போயிட்டுருக்கு. சரி, ஏதோ ஒரு சிக்னல் நின்னா இறங்கிடலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் இருந்தோம். ஆனால் ரொம்ப பொறுமையாக போகுது, ஆனால் இறங்கலை. அப்படி எங்கேயும் இடையில நிற்கல, ஆக்ரா நியர்பை எதுவும் நிற்கல சிக்னலில் அப்படின்னா நம்ம டெல்லி போயிட்டு டெல்லியில் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் ஆக்ரா வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்ராவுக்கு அடுத்த வருஷம் வந்து ராஜாக்கி மந்தின்ட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி அப்படியே பக்கத்துலேயே ரோடு ஒரு ஆட்டோ பிடிச்சிருக்கோம். 100 ரூபான்னு என்ன சொல்லியிருக்காரு. தாஜ்மஹால் ரூபான்னு இருக்காரு. ஏதோ ஓப்பனில் இருக்குன்னாரு, பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேயே நைட் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் தாஜ்மஹால் பார்த்துட்டு டெல்லி போகலான்னு பிளானில் இருப்பாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அதுக்கடுத்த வீடியோவில் தாஜ்மஹால், ஆக்ரா ஃபோர்ட்டு, ஆக்ராவோட லோக்கல் ஃபுட்டு இதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். மறக்காத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.